நம்ம விஜய் சார் நடிப்பில் உருவாகி உள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. மேலும் மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. ஆனா படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால படம் ரிலீஸ் ஆகல. தற்போது படம் மறு தணிக்கையில இருக்கு. ஆனால் இப்போது படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்படல. எனவே மே மாதம் தான் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு செய்திகள் எல்லாம் வெளியாச்சு. ஆனா திடீரென ஜனநாயகன் முழு படமுமே சில நாட்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆச்சு. டவுன்லோட் லிங்கை பலருமே வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல ஷேர் பண்ணாங்க. அதனை டவுன்லோட் செய்து பலருமே படத்தையும் பார்த்துட்டாங்க. இது தயாரிப்பாளருக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. போலீசாருடைய விசாரணையில ஒரு ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர் தான் இந்த சம்பவத்திற்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா. இந்த நிலையில தான் ஜனநாயகன் படத்துடைய எடிட்டராக பணிபுரிந்த பிரதீப் ராகாவை தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கம் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. படம் லீக் ஆனதற்கு அவர் காரணமல்ல அப்படின்னாலுமே சங்கத்துல உறுப்பினர் அல்லாத ஒருவரை வைத்து எடிட்டிங் பணிகளை அவர் செய்ததே இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றதுனால அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படம் மறுதணிக்கை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவலுமே வெளியாக இருக்கு. அதாவது வர 30ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.